நேத்து வந்து நம்ம நேஷனல் கிளாஸ் 1 பார்த்திருப்போம். இது செகண்ட் கிளாஸ் பார்க்குறோம். மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்யும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் ஆர்டிகிள் 15. ஆர்டிகிள் 15 தான் எந்த ஒரு இந்திய குடிமகனா இருக்காங்க அப்படின்னா, அவங்க மதம் சார்பிலயோ, மதத்தின் அடிப்படையிலோ, அவங்களுடைய இனத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலயோ பாகுபாடு காட்டக்கூடாது. பாலினத்தின் அடிப்படையிலயோ எந்த வகையிலுமே பாகுபாடு காட்டக்கூடாது. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகிள் தான் இந்த 15 சட்டப்பிரிவு 15 அப்படிங்கிறது. இப்ப எதுக்காக இத பத்தி பார்க்கிறோம்னா, நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாநிலங்கள்ல சிறைச்சாலைகள் இருக்கு இல்லையா? சிறைச்சாலைகள இந்த பாகுபாடு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா, தாழ்ந்த ஜாதியா இருக்காங்க அப்படின்னா, அதாவது விளிம்பு நிலையில உள்ள மக்களா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் குடுப்பாங்களே சிறைச்சாலையில, அந்த ஒர்க்ல பார்த்தீங்கன்னா, தூய்மை பணி செய்ய சொல்றாங்களாம் அவங்கள. உயர் ஜாதிய சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சமைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள வந்து குடுக்குறாங்க. சோ, வேலைகள்ல பாகுபாடு காட்டி பிரிச்சு குடுக்குறாங்க இந்த மாரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ, ஒரு 10 மாநிலங்கள்ல இந்த நடைமுறை பின்பற்றப்படுது. சோ, இந்த நடைமுறை உள்ள பாகுபாட்ட வந்து அ மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமானது இப்போ தீர்ப்பளிச்சிருக்காங்க அந்த மாநிலங்களுக்கு. சோ, ஜாதி பாகுபாட்ட ஊக்குவிக்கும் சிறை விதிகள வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அந்த 10 மாநிலங்களுக்கு உத்தரவிட்டிருக்கு. சோ, அதுதான் நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா, மதம் பாகுபாடு, ஜாதி பாகுபாடு, பாலின பாகுபாடுலாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 15ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மீறி ஜாதியின் அடிப்படையில சிறை கைதிகளுக்கு பார்த்தீங்கன்னா, வேலைகள பிரித்து குடுக்குறாங்க. சோ, இப்போ விளிம்பு நிலையில உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணிகள செய்ய சொல்றாங்க. உயர் ஜாதியினரா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சமையல் வேலைகளானது பகிர்ந்து தரப்படுது. சோ, இப்படி பண்றதுங்கிறது இந்த ஆர்டிகிள் 15 வந்து மீறுவது. அதாவது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ராக்கோமா. ட்ராக்கோமா நோய் இல்லாத நாடாக நம்ம இந்தியாவ இப்போ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ட்ராக்கோமா அப்படிங்கிறது எந்த உறுப்ப பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா, கண் இருக்கு இல்லையா? கண்ண பாதிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தொற்று தான் இந்த ட்ராக்கோமா. ட்ராக்கோமா நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, கண்ல பார்த்தீங்கன்னா குருட்டுத்தன்மைய ஏற்படுத்தும். சோ, ஆனா இது குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ட்ராக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. சரி. WHO WHO பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவ வந்து ட்ராக்கோமா நோய் இல்லாத நாடாக அறிவிச்சிருக்கு. சோ ட்ராக்கோமா நோய் வந்து கண் தொற்று. இது கிளமீடியா ட்ராக்கோமாடிஸ். கிளமீடியா ட்ராக்கோமாடிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால தான் இந்த நோயானது ஏற்படுகிறது. இப்போ நம்ம இந்தியா மட்டும் தான் ட்ராக்கோமா இல்லாத நாடாக அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு ஆசியால வந்து பூடான், நேபாளம் இந்த 2 நாடுகள் ஏற்கனவே வந்து ட்ராக்கோமா நோய் இல்லாத நாடாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ தென்கிழக்கு ஆசியால ட்ராக்கோமா இல்லாத நோய் அதாவது ட்ராக்கோமா நோய் இல்லாத நாடாக 3வது நாடாக தான் இப்போ நம்ம இந்தியாவ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பூடான்லயும் ட்ராக்கோமா ஒழிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வேற எந்த நாடு? அ நேபாளத்திலயும் இது வந்து ஒழிச்சிருக்காங்க. ஜோர்டான் தான் தொழுநோய் ஒழித்திருக்கு. அ மனித ஆப்பிரிக்க ட்ரிபனோசோமியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தூக்க நோய்ன்னு சொல்லிட்டு. அந்த நோயை ஒழித்த நாடு எதுன்னா, கினியா நாடு. சரி. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ட்ராக்கோமா நோய் இல்லாத நாடாக நம்ம இந்தியாவ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது WHO. சோ இது ஒரு மீள முடியாத குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். சோ ஆனா இது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா, இத வந்து நம்ம போக்க முடியும் இந்த பாதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுடைய கண்கள், அப்புறம் மூக்கோட நேரடியா தொடர்பு கொள்றதுனால, இந்த நோயானது மற்றவங்களுக்கு பரவுது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து டால்பின்கள். சோ நதிநீர் டால்பின்களோட கணக்கெடுப்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியால தான் நடத்திருப்பாங்க. சரி இப்போ டால்பின்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக டால்பின் திட்டம் 2020ல தொடங்கியிருப்பாங்க. சோ இப்போ டால்பின்களோட கணக்கெடுப்பையும் நடத்திருக்காங்க. டால்பின்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓடக்கூடிய நீர்ல தான் இருக்கும். தூய்மையான எப்போதுமே ஓடக்கூடிய நீர்ல தான் டால்பின்கள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு நதியில இப்போ டால்பின்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த நதி வந்து தூய்மையானது அப்படிங்கிறத நம்ம ஒரு அளவுகோலா நம்ம எடுத்துக்கலாம். டால்பின்கள பொறுத்தவரைக்கும். சரி இப்போ உலகிலேயே பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நதிநீர் டால்பின்கள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இப்ப நடத்திருக்காங்க. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆகிய நதிகள்ல உள்ள டால்பின்களோட எண்ணிக்கையை கணக்கெடுத்து இப்ப ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்தியால பார்த்தீங்கன்னா, எத்தனை டால்பின்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 6327 டால்பின்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கு. இதுல அதிகமான டால்பின்கள் எந்த மாநிலத்தில இருக்குன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில. அங்க 2397 டால்பின்கள் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில இருக்கு. சோ 8000 கிலோமீட்டர் பரப்பளவுல உள்ள நதிநீர்ல தான் இந்த கணக்கெடுப்ப நடத்திருக்காங்க. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரான்னு சொல்லிட்டு அந்த நதிகள்ல கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அதுல இத்தனை டால்பின்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சோ டால்பின்கள பாதுகாக்கிறதுக்காக டால்பின் திட்டம் அப்படிங்கிறது
2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சோ இது 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா, இந்த கணக்கெடுப்ப நடத்திருக்காங்க. நதிநீர் டால்பின்கள் கணக்கெடுப்ப. சோ டால்பின்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நதியோட தூய்மைய வந்து மதிப்பிடுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா, இந்த டால்பின்கள் உயிர் வாழ்றதுக்கு தூய்மையான பாய்ந்தோட கூடிய நீர் தேவைப்படுது. சோ அப்போ ஒரு டால்பின் இருக்கு நதியில அப்படின்னா, அது தூய்மையான நதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியாவின் 2வது பெரிய பட்டாம்பூச்சி பன்முகத்தன்மை மையமாக இப்போ காசிரங்கா தேசிய பூங்கா அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப அசாம்ல உள்ள காசிரங்கா தேசிய பூங்காங்கிறது எதுக்கு ஃபேமஸ்? இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுக்கு ஃபேமஸ். சோ உலக அளவுல இருக்கக்கூடிய காண்டாமிருகங்கள்ல 3ல 2 பங்கு ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அசாம்ல தான் இருக்கு. இந்த காசிரங்கா தேசிய பூங்கால அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த தேசிய பூங்காவ இந்தியாவுடைய 2வது பெரிய பட்டாம்பூச்சி பன்முகத்தன்மை மையமாக அறிவிச்சிருக்காங்க. இங்க பல விதமான வண்ணத்து பூச்சிகள் அப்படிங்கிறது காசிரங்கா தேசிய பூங்கால இருக்கு. அதாவது காசிரங்கால பாத்தீங்கன்னா 446 வண்ணத்து பூச்சி இனங்களானது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப 2வது மிகப்பெரிய பன்முகத்தன்மை வண்ணத்து பூச்சி மையம் சொல்லிட்டு பார்க்கிறோம். இந்த காசிரங்கா தேசிய பூங்கா. அப்ப 1வது பெரிய பட்டாம்பூச்சி பன்முகத்தன்மை மையம் எது அப்படின்னா, நம்தாபா தேசிய பூங்கா. நம்தாபா தேசிய பூங்கா இது அருணாச்சல பிரதேச மாநிலத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஆ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மாத்திட்டு வரோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, பேர் மாற்றம் செய்றாங்க. ஊரோட பேர போற்று பேரோட பேர வந்து ஸ்ரீ விஜயபுரம் சொல்ட்டு மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குற்றவியல் சட்டங்கள் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள். ஆங்கிலேயர் காலத்துல இருந்த சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாரி ஆங்கிலேயர் காலத்துல இருந்து நம்ம காலனி ஆதிக்கத்த மைண்ட் செட்ல இருக்கனால, அத மாற்று வகையில எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ நீதி தேவதை இருக்காங்கல்ல, நீதி தேவதை அவங்களுடைய சிலைய புதிய சிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த புதிய சிலையில ஏற்கனவே இந்த சிலையில ஒரு சில மாற்றங்களையும் செஞ்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சிலையில பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் துணியினால கண்களானது கட்டப்பட்டிருக்கும். இந்த புதிய சிலை இப்போ உச்சநீதிமன்ற வளாகத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு துணி அப்படிங்கிறது அகற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க இடது கையில வந்து அவங்களுக்கு வாள் வச்சிருப்பாங்க. வாளுக்கு பதிலா இப்ப அரசியலமைப்பு புத்தகமானது இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் எப்போதும் போல தராசு. 2 சிலையிலுமே தராசு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெற்றியில வந்து திலகம் விட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தி பிளைண்ட் ஃபோல்ட் வாஸ் ரிமூவ்ட். அதாவது பிளைண்ட் ஃபோல்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இங்க நெத்தியில வந்து திலகம் விட்டிருக்காங்க. பிளஸ் அந்த ஆடையும் மாத்திருக்காங்க. அவங்க வந்து வெஸ்டர்ன்ல ஆடை இருக்க மாரி இருக்கு. இப்போ நமக்கு இந்தியால சேலையில இருக்க மாரி ஆடையும் மாத்திருக்காங்க. சரி, இப்போ எதுக்காக கண்கள் அவிழ்க்கப்பட்டிருக்கு? ஏன் அரசியலமைப்பு புத்தகம் இடம்பெற்றிருக்கு? முன்னாடி பழைய சிலையில வாள் எதுக்கு இருந்திருக்குன்னா, அநீதிய வந்து அகற்றணுங்கிறதுக்காக வரலாற்று ரீதியில வாள் வச்சிருப்பாங்க. அநீதி அகற்றுவதற்காக இந்த வாள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தராசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சமமாக எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம சமமாக நீதியானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த தராசு குறிக்குது. நெக்ஸ்ட் இந்த கண்கள் ஏன் முன்னாடி கட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் பெரிய அதாவது ஒரு பெரிய பணக்காரரா இருக்கலாம், ஒரு ஏழையா இருக்கலாம், அல்லது ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்திருக்கலாம், இல்லன்னா தாழ்ந்த ஜாதியை சேர்ந்திருக்கலாம். இந்த மாரி எந்த ஒரு பாகுபாடு இருந்தாலும் சரி, அத பார்க்காம, அத எதையுமே பார்க்காது. சட்டம் வந்து அதோட கடமைய செய்யும் அப்படிங்கிற மாரி தான் முன்னாடி வந்து இந்த பிளைண்ட் ஃபோல்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்ப அத ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சட்டம் வந்து எல்லா குற்றங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு, அதுக்கான சரியான தீர்ப்புகள வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் பார்த்துக்கிட்டு இருக்க சட்டம் எல்லாத்தையும். அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த பிளைண்ட் ஃபோல்ட வந்து அகற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வாளுக்கு பதிலா அரசமைப்பு புத்தகம். அதாவது எதுக்கு குடுத்திருக்காங்கன்னா, வாள் தேவையில்ல. ஒரு குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு, ஒரு குற்றத்துக்கு தீர்ப்பளிக்கிறதுக்கு, சமூக நீதிய வழங்குறதுக்குங்கிறதுக்கு வாள் தேவை கிடையாது. அரசியலமைப்பு புத்தகத்தில் உள்ளவாறு நீதியானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்ற வகையில தான் அந்த வாளுக்கு பதிலா புத்தகமானது குடுத்திருக்காங்க. சோ இத ரீசென்ட்டா முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்போ வந்து அவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தாரு. டி.ஒய். சந்திரசூட். அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நூலகத்துல இந்த நீதி தேவதை சிலையானது திறந்து வைக்கப்பட்டிருக்கு. சோ அதுதான் நான் சொன்னது அதுல இருக்கும். ஒரு தடவ வாசிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1971 மார்ச் 25ஆம் தேதிக்கு முன் இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்தவர்கள் இந்திய குடியுரிமையை பெற முடியும் என்று உச்சநீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதாவது என்னன்னா, அசாம் மாநிலத்துக்கு புலம்பெயர்ந்தவங்க 1971 மார்ச் 25ஆம் தேதிக்கு முன்னாடி அசாமுக்கு புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சரி, 1971 அப்படின்னோன போர் நடந்துச்சு. இந்த வங்கதேச விடுதலை போர் அப்படிங்கிறது 1971ல நடந்துச்சு. இந்தியா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடந்திருக்கும் நம்ம பார்த்திருப்போம். அந்த போர் முடிஞ்சது தான் 1971 மார்ச் 25ஆம் தேதி.
சோ அப்போ அங்க வங்கதேசத்துல வன்முறையினால பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா, அந்த போரின் காரணமாகவும், வன்முறையினால பாதிக்கப்பட்டதுனாலும், நம்ம இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்திருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பாத்தீங்கன்னா, இந்த அசாம் வழியாக தான் நுழைஞ்சிருப்பாங்க. அசாம்குள்ள தான் நுழைஞ்சிருப்பாங்க. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா, அசாம்ல வந்து வெளிநாட்ட சேர்ந்தவங்க, அந்த வங்கதேச நாட்ட சேர்ந்தவங்க வந்து நம்ம இந்தியாவுல நுழைஞ்சதுனால, இங்க என்ன நடக்குது? வன்முறை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. அதனால அப்போது பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் அந்த வங்கதேச நாட்டுடைய மாணவர் சங்கத்துக்கும், நம்ம நாட்டுடைய நம்ம நாட்டுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தமானது கையொப்பமாகுது. 1955ல தான் வந்து இந்திய குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறத இயற்றியிருப்பாங்க. அந்த குடியுரிமை சட்டத்துல 6A அப்படிங்கிற ஒரு பிரிவ சேர்க்கிறாங்க. 6A அப்படிங்கிற ஒரு பிரிவ வந்து எந்த சட்டத்துல? இந்திய குடியுரிமை சட்டம் 1955ல சேர்க்கிறாங்க. சேர்க்கிறதுல என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த அதாவது 1966ஆம் ஆண்டு ஜனவரி 1லேருந்து அந்த வங்கதேச போர் முடிவடையுது இல்லையா? 1971 மார்ச் 25ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம நாட்டுக்குள்ள புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்திய குடியுரிமை அசாமுக்கு புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். அப்படி இந்திய ஒரு குடியுரிமை வழங்கப்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, வாக்குரிமை அளிக்க முடியாது. அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது. 10 இயர்ஸ்க்கு அவங்க வாக்களிக்க முடியாது. அப்படின்னும் அந்த ஒப்பந்தத்துல இடம்பெற்றிருக்கும். 6A பிரிவு அதன்படி சேர்த்திருப்பாங்க. இந்திய குடியுரிமை சட்டத்துல 6A பிரிவு சேர்க்கப்பட்டது. அதன்படி 1966லேருந்து 1971 வரைக்கும் புலம்பெயர்ந்திருப்பவங்களுக்கு குடியுரிமையானது வழங்கப்பட்டது. அதாவது வங்கதேசத்திலிருந்து புலம்பெயர்ந்தவங்களுக்கு. அடுத்த அரசமைப்பு சட்டத்தில் 42வது திருத்தம் அப்படிங்கிறது 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. அதாவது நம்ம அரசமைப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து இந்த சோஷலிசம், அப்புறம் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தைகள் இடம்பெற கிடையாது. இந்த 42வது திருத்தம் 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது திருத்தத்தின்படி தான் சோஷலிஸ்ட் அப்புறம் மதச்சார்பற்ற அப்படிங்கிற சொற்களானது சேர்க்கப்படுது. ஏற்கனவே எங்க சேர்க்கிறாங்கன்னா, முகப்புரை இருக்குல்லையா? முகவுரை. அந்த முகவுரையில தான் சேர்க்கிறாங்க. ஏற்கனவே வந்து குடியரசு, ஜனநாயகம் அதாவது இறையாண்மை, ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி தான் முகவுரையில இடம்பெற்றிருக்கும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க? இதுல சோஷலிஸ்ட், மதச்சார்பற்ற அப்படிங்கிற 2 டெர்ம வந்து இதுல இன்க்ளூட் பண்றாங்க. அப்போ இறையாண்மை, சோஷலிஸ்ட், மதச்சார்பற்ற, ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற வரிசையில முகவுரையானது மாற்றப்பட்டது. இந்த 42வது திருத்தத்தின்படி. சோ இது சம்பந்தமா உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அத விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னா, மதச்சார்பற்ற அப்படிங்கிறது இப்ப சேர்த்ததுனாலன்னு கிடையாது. இந்திய அரசமைப்புடைய கட்டமைப்பே வந்து மதச்சார்பற்ற அப்படிங்கிறது தான் குறிக்கிற வகையில தான் நம்மளுடைய கட்டமைப்பே இருக்கு. அடிப்படையே மதச்சார்பற்றதான் அப்படின்னு சொல்லி இது ஒரு வெஸ்டர்ன் தாட்டா நீங்க நினைக்க வேணாம் அப்படிங்கிற மாரி பேசியிருப்பாங்க. அதனால தான் இத பார்க்கிறோம். அடுத்து மைதேகி சமூகத்தினருக்கும், குகி பழங்குடியினருக்கும் இடையே மோதல். மைதேகி சமூகத்தினர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது மணிப்பூர் மாநிலம் இருக்கு இல்லையா? மணிப்பூர் மாநிலத்துல 2023ல மே மந்த் தான் இந்த கலவரம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, மணிப்பூர்ல மைதேகி, குகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மைதேகி சமூகத்தினர் வந்து பெரும்பான்மையானவங்க. மைதேகி சமூகத்த சேர்ந்தவங்கங்க. அதாவது மணிப்பூர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து மைதேகி சமூகத்த சேர்ந்தவங்க தான். அவங்க பள்ளத்தாக்கு பகுதிகள்ல வாழ்றாங்க. சிறுபான்மையினர் தான் இந்த பழங்குடியினர்கள். அதாவது பெரும்பான்மை, சிறுபான்மைன்னு எத சொல்றோம்னா, அதிகமான நபர்கள் வந்து இருக்காங்க. இப்போ இந்தியாவ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்தியா வந்து இந்துக்கள் பெரும்பான்மை கொண்ட நாடுன்னு சொல்லுவோம். ஏன்னா, இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இதுவே நம்ம ஆ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அங்க வந்து முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட நாடு அப்டின்னு சொல்லுவோம். இப்போ இஸ்ரேல் அப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே யூதர்கள் பெரும்பான்மை கொண்ட நாடு இஸ்ரேல். இந்த மாரி ஒவ்வொரு மதத்த சேர்ந்தவங்க அதிகமான பேர் இருக்காங்க இல்லையா? அதிகமான எண்ணிக்கை தான் சொல்றோம். இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அங்க பாய்ஸ் அதிகமா இருக்காங்கன்னா, அங்க வந்து மாணவர்கள் பெரும்பான்மை கொண்ட ஒரு பள்ளி தான் அந்த பள்ளி. அந்த மாரி எண்ணிக்கையின் அடிப்படையில தான் பெரும்பான்மை, சிறுபான்மை அப்டின்னு சொல்றோம். இப்போ என்னன்னா, இப்ப என்ன கொஸ்டின் பார்த்துருந்தோம்? மைதேகி சமூகத்தினர் இருக்காங்க இல்லையா? இப்போ மணிப்பூர்ல. மணிப்பூர பொறுத்தவரைக்கும் அங்கே அதிகமான பேர் யார் இருக்காங்க? மைதேகி சமூகத்த சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. சிறுபான்மையினர் குகியும், நாகா பழங்குடியினரும் இருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை? எதனால பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, இந்த மைதேகி சமூகத்தினர் ரொம்ப வருஷமாவே எங்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பழங்குடியினர் அந்தஸ்து கிடைச்சுச்சு அப்டின்னா, பழங்குடியினர் அந்தஸ்துனா இப்ப கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு குடுக்குறாங்க இல்லையா? பழங்குடியினருக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு குடுக்குறாங்க. இப்போ மைதேகி சமூகத்தினர அதுல ஆட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஏற்கனவே நாகா, குகி பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது. ஏற்கனவே அந்த மாநிலத்துல நல்ல வளத்தோட இருக்கக்கூடிய ஒரு சமூகமா தான் மைதேகி சமூகம் இருக்கு. ஏன்னா, அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் கூட மைதேகி சமூகத்த சேர்ந்தவர் தான். பிரேன் சிங் இருக்காரு இல்லையா? அவரும் மைதேகி சமூகத்த சேர்ந்தவங்க தான். பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்களும் மைதேகி சமூகத்த சேர்ந்தவங்க தான். இவங்களுக்கு பழங்குடி அந்தஸ்தும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மைதேகி சமூகத்த சேர்ந்தவங்க. அதுக்கு அந்த மணிப்பூர் உயர்நீதிமன்றம் வந்து அது தொடர்பாக
அவங்கள பழங்குடியினர் பட்டியல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருப்பாங்க மணிப்பூர் உயர்நீதிமன்றம். இந்த பரிந்துரைக்கு அப்புறம் தான் இங்க இந்த மோதலே வெடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா இவங்கள நீங்க பழங்குடியினர் பட்டியல்ல சேர்த்துட்டா, ஏற்கனவே நாங்க வாழ்றது ஒரு எக்கனாமி லெவல்ல ரொம்ப இதா தான் இருக்கும். இப்ப இவங்கள சேர்த்து எங்களுக்கு குடுக்கக்கூடிய இடஒதுக்கீடுலயே அவங்களுக்கு குடுத்துட்டா, அவங்க ஏற்கனவே நல்ல நிலைமையில இருக்காங்க. அப்போ எங்க நிலைமை என்ன அப்படிங்கிற மாரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த இந்த ஒரு மோதல் ஏற்பட்டு, கலவரம் ஏற்பட்டு, வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு, நிறைய பேர் கொல்லப்பட்டு, இந்த மாரி அந்த கலவரமானது வெடிச்சிருக்கு. சோ அந்த கலவரம் நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா, இப்பதான் வந்து அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பிரேன் சிங் அவர்கள் வந்து அவருடைய பதவிய ராஜினாமா செஞ்சிருப்பாரு. ராஜினாமா செஞ்சோனே, அங்கே மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளன? நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் போன கிளாஸ்லயே. மாநில பட்டியல்ல 61 துறைகள், மத்திய பட்டியல்ல 100 துறைகள், அப்புறம் பொது பட்டியல்ல 52 துறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டர்டே கிளாஸ்லயே பார்த்திருப்போம். இப்ப எதுக்காக எகைன் இத பார்க்கிறோம் அப்படின்னா, இப்போ தொழிலக எரிசாராய உற்பத்தி இருக்கு இல்லையா? அதாவது தொழிலக எரிசாராயத்த உற்பத்தி செய்யறது, அத விநியோகிக்கிறதுக்கு மாநில அரசுக்கு அதுக்கான அத வழிமுறைப்படுத்துறதுக்கு, அத நெறிமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரமானது மாநிலத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஏற்கனவே வழங்குன தீர்ப்புல வந்து அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அத விசாரிச்ச நீதிமன்றம் இப்போ இன்னொரு அமர்வு பார்த்தீங்கன்னா, அது செல்லும்னு சொல்லிட்டு இப்ப தீர்ப்பளிச்சிருக்காங்க. சோ எரிசாராயம் எரிசாராயம்னா நம்ம அந்த வாகனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் தான் எரிசாராயம். எரிசாராயம் அப்படிங்கிறது என்னன்னா, பெட்ரோலும், எத்தனாலும் கலந்தது தான் எரிசாராயம். இதுல பாத்தீங்கன்னா, இதுல மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் எரிசாராயம்னா என்னன்னு பார்க்கிறோம். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ எரிசாராயம்னா பெட்ரோலும், எத்தனாலும் கலந்தது தான். இதுல 80% பெட்ரோல் இருக்கும். 20% வந்து எத்தனால் இருக்கும். எத்தனால் அப்படிங்கிறது ஒரு உயிரி எரிபொருள். இது வந்து சர்க்கரை நொதித்தல் மூலமாக இந்த எத்தனால் ஆனது தயாரிக்கப்படுகிறது. எரிசாராயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மோட்டார் வாகனங்கள்ல வந்து நம்ம எரிபொருளா பயன்படுத்துறோம். சரி. இப்போ இந்த எரிசாராயத்த உற்பத்தி செய்றது, அத விற்பனை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம அரசமைப்பு சட்டத்துல 7வது அட்டவணையில பாத்தீங்கன்னா, மாநில பட்டியல்ல வந்து 61 துறைகள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு துறையாக தான் என்ன இருக்கு? போதை மது அப்படிங்கிற ஒரு இதானது இருக்கு. எரிசாராயம் அப்படிங்கிறது இப்ப வாகனத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள். இத எப்படி இதோட கனெக்ட் பண்றாங்க? இந்த 8வது பிரிவுல இருக்கக்கூடிய போதை மதுவோட எப்படி நீங்க கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதை மது. போதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எத்தில் ஆல்கஹால். அதாவது ஆல்கஹால் தானே நம்ம போதை மதுன்னு சொல்றோம். எத்தில் ஆல்கஹால் தானே போதை மது. சோ அந்த எத்தில் ஆல்கஹால் இருக்கு இல்லையா? எத்தில் ஆல்கஹால் சேர்ந்தது தான் எத்தனால் அப்படிங்கிறது. அதாவது எத்தனால்ல 95% வந்து எத்தில் ஆல்கஹால் தான் கலந்திருப்பாங்க. எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு போதை மது. அதாவது மது, சாராயம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹால் 95% கொண்டது தான் எத்தனால். இந்த எத்தனால் 20% கொண்டது தான் என்னது? எரிசாராயம். அந்த எரிசாராயம் 20% கொண்டது தான் எரிசாராயம். சோ அப்படி இருக்கும்போது இது இது போதை மது பிரிவுக்குள்ள இத இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ இன்க்ளூட் பண்ணும்போது அதுக்கான அதிகாரம் மாநிலத்துக்கு வருது. அதனால மாநிலத்துக்கு இந்த எரிசாராயத்த உற்பத்தி செய்யறது, அத விநியோகம் செய்யறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்போ தீர்ப்பளிச்சிருக்காங்க. 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 1990ல பாத்தீங்கன்னா, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க. இப்போ இன்னொரு அமர்வு உச்சநீதிமன்ற அமர்வு அது செல்லும். அதாவது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தீர்ப்பளிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கும், உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கும் இடையே நடந்த ஒரு பிரச்சனை தான். சரி இப்போ நம்ம இந்த 7வது அட்டவணையில 3 பட்டியல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? 3 பட்டியல்ல மத்திய பட்டியல்ல 100 இருக்கு, மாநில பட்டியல்ல 61 இருக்கு, பொது பட்டியல்ல 52 இருக்குன்னு பார்த்தோம். இதுல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் அரசியலமைப்பு உருவாகும்போது பாத்தீங்கன்னா, மாநில பட்டியல்ல 66 துறைகள் இருந்துச்சு. பொது பட்டியல்ல 47 துறைகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் படிதான், இங்க மாநில பட்டியல்ல உள்ள 5 துறைகள் மத்திய பொது பட்டியலுக்கு வந்திருக்கும். அதன்படி பொது பட்டியல்ல வந்து 52 துறைகளாக எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும். அந்த 5 துறைகள் என்ன? பொது பட்டியலுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த 5 துறைகள் என்ன அப்டின்னா, கல்வி. கல்வி வந்து மாநில பட்டியல்ல இருந்துச்சு. அத வந்து பொது பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. காடுகள் அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அளவைகள், எடைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. நீதித்துறை, நிர்வாகம், அப்புறம் காட்டு விலங்கு, பறவைகளை பாதுகாக்கிறது. இது எல்லாமே வந்து இப்ப பொது பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மாநில பட்டியல்லேருந்து. அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949ஆம் ஆண்டு தான் அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்திருக்கும். சரி கவனிங்க. சோ இப்போ அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவானது இப்போ செலிப்ரேட் பண்றாங்க.
அதாவது அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சோ ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறமா 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி, அதாவது குடியரசு தினத்தன்று அது நடைமுறைக்கு வந்தது இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது. இந்த இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ 76 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் நிறைவானது இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நவம்பர் 26ஆம் தேதி நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு தினமாகவும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுக்கு முன்னாடி சட்ட தினமாக அந்த டேவ வந்து செலிப்ரேட் பண்ணோம். 2015ல அம்பேத்கருடைய பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி, அம்பேத்கருடைய 125வது பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட தினத்த வந்து என்னவா மாத்திருப்பாங்கன்னா, அரசமைப்பு தினமாக செலிப்ரேட் பண்ணுவோம். நவம்பர் 26ஆம் தேதிய அப்படின்னு மாத்திருப்பாங்க. அடுத்து இந்தியாவின் 2வது வெரி லோ ஃப்ரீக்வென்சி ரேடார். அதாவது மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட ரேடார் மையம். அததான் VLF ரேடார் மையம் சொல்றோம். இப்ப 2வது VLF ரேடார் மையம் அப்படிங்கிறது விகராபாத்ல அமைக்கிறதுக்கு இப்ப அடிக்கல் நாட்டியிருக்காங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். சோ இந்த VLF ரேடார் மையம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல்களோட தொடர்பு கொள்றதுக்கு உதவும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கோடியில அமைக்கிறாங்கன்னா 3200 கோடி செலவுல இந்த VLF ரேடார் மையம் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. எதுக்காக? நீர்மூழ்கி கப்பல்களோட நம்ம தொடர்பு கொள்றதுக்கு இந்த வெரி லோ ஃப்ரீக்வென்சி ரேடார்ங்கிறது தேவைப்படுது. இந்த ரேடார் மையம்ங்கிறது அதுக்காக. அப்போ இது 2வது ரேடார் மையம் சொல்லி பார்க்கிறோம். தெலுங்கானால விகராபாத்ல அமைக்கிறாங்க. தாமகுண்டம் ரிசர்வ் வனப்பகுதியில தான் இத அமைக்கிறாங்க. அப்போ முதல் ரேடார் மையம், VLF ரேடார் மையம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில நாராயணம் விஜய நாராயணத்துல தான் அமைச்சிருக்காங்க. இந்த VLF ரேடார் மையத்துக்கு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன், INS கட்டபொம்மன் அப்படின்னும் பெயரிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிழக்கு லடாக்கில் உள்ள எல்லை கட்டுப்பாடு கோடு. அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2020ல கல்வான் பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா? லடாக் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்குல வந்து ஆ ரோந்து பணியில ஈடுபட்டு நம்ம இந்திய வீரர்கள், அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா, எல்லையில வந்து பாதுகாப்புக்காக ராணுவ வீரர்கள் வந்து 2 சைடு இப்போ இந்தியாவும், சீனாவும் எல்லையை பகிர்ந்து கொள்ளுதுன்னா, அந்த இடத்துல வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ரோந்து பணிகள மேற்கொண்டுகிட்டு இருப்பாங்க. சோ அப்போ இந்த சீன வீரர்கள் பாத்தீங்கன்னா, 2020ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அ நம்ம எல்லைய தாண்டி வந்திருக்காங்க. சோ அப்போ இந்தியாவுக்கும், சீன வீரர்களுக்கும் இடையே பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. அதுல நம்ம இந்திய வீரர்கள் 20 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சீனா சைடு எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிவிக்கல. 40 பேர் கிட்ட இறந்திருப்பாங்க அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. ஆனா, எவ்வளவு பேர்ன்னு கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா அவங்க சொல்லல. சோ அப்போ அப்பயிலிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும், சீனாவுக்கும் இடையே அந்த எல்லை கட்டுப்பாடு கோடு பக்கத்துல ஒரு பதற்ற நிலை அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா 2 நாடுகளும் மாறி, மாறி அவங்களுடைய ஆயுதங்கள வந்து அங்கே குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதை அடுத்து இங்க ஒரு பதற்ற நிலையானது இருந்துச்சு. இப்போ அந்த கல்வான் பள்ளத்தாக்குல அந்த மோதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா, அங்கே ரோந்து பணி அப்படிங்கிறதும் நடக்கல. 2 சைடுமே 2 நாடுகளும் அந்த அதாவது ஆயுதங்கள குவிச்சுட்டு வராங்க இல்லையா? ரோந்து பணி நடக்கல. சோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நிறைய கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு, இப்போ அங்கே மறுபடியும் ரோந்து பணிகள தொடங்குவதற்காக சீனாவோட இப்போ இந்தியாவானது ஒப்பந்தத்தை கையொப்பம் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ ரோந்து பணிகளானது அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கக்சர் பாலத்திற்கு கேப்டன் அமித் பரத்வாஜ் பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. லடாக்ல உள்ள கக்சர் பாலம் இருக்கு இல்லையா? அங்கே வந்து கேப்டன் அமித் பரத்வாஜ், அதாவது கார்கில் போர்ல உயிர் தியாகம் செஞ்ச இந்த அமித் பரத்வாஜ் அவருடைய பெயர் தான் இப்போ கக்சர் பாலத்துக்கு சூட்டியிருக்காங்க. லடாக்ல உள்ள கக்சர் பாலத்துக்கு. சரி, கார்கில் போர் அப்படிங்கிறது எப்ப நடந்துச்சுன்னா 1999ஆம் ஆண்டு நடைபெற்றது. கார்கில் பகுதியில பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் படைகள் வந்து ஊடுருவிருக்கும். அத வந்து அகற்றணும் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பரேஷன் விஜய் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல நம்ம இந்தியா வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. சோ அந்த தினம் பார்த்தீங்கன்னா, கார்கில் போர் வெற்றி தினமாகவும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்றோம். மேலேருந்து ஜூலை வரைக்கும் இந்த கார்கில் போரானது நடந்திருக்கும். பாகிஸ்தானுக்கும், இந்தியாவுக்கும் இடையே. சோ ஜூலை 26ஆம் தேதி தான் கார்கில் போர் வெற்றி தினமாக நம்ம தினமும் அனுசரிச்சுட்டு வாரோம். அடுத்து சர்வதேச சோலார் கூட்டணி, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபுல் ஃபார்ம் ISA அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம். இந்தியாவும், பிரான்ஸும் இந்தியாவும் மற்றும் பிரான்ஸுடைய முயற்சியின் காரணமாக தான் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவானது. அதாவது என்னன்னா, சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும், அதுக்கான முதலீடுகள அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது செயல்பட்டு வருது. சரி, இப்போ இதுக்கான தலைமை பொறுப்பானது இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த சர்வதேச சோலார் கூட்டணியோட தலைவராக சூஸ் பண்ணியிருக்காங்க.
இணை தலைவராக பிரான்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அதே வருஷத்துக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கூட்டம் 7வது அமர்வானது 2024 நவம்பர் 3ல இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம இந்தியால பாரத் மண்டபம், தில்லியில உள்ள பாரத் மண்டபத்துல நடைபெற்றிருக்கு. அதுலதான் தலைவராக நம்ம இந்தியாவை சூஸ் பண்ணிருக்காங்க. 2024ல இருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இணை தலைவரா பிரான்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த சர்வதேச சோலார் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்ம பூமி இருக்கு இல்லையா, பூமியில வந்து நம்ம 2 ரேகை பார்ப்போம். கடக ரேகையும், மகர ரேகை அப்படின்னு சொல்லிட்டு. இதான் கடக ரேகை. இந்த இடத்துல இதான் கடக ரேகை. இது வந்து மகர ரேகை. இப்ப எதுக்காக இந்த சோலார் அலையன்ஸ் பார்க்கும்போது இந்த கடக ரேகை, மகர ரேகை பத்தி பார்க்கிறோம்னா, இந்த கடக ரேகைக்கும், மகர ரேகைக்கும் இடையில உள்ள நாடுகள் முழுமையாகவோ, இல்லைன்னா பகுதி அளவோ இப்படி ஒரு நாடு இருக்கு. இல்ல இங்க ஃபுல்லாவே அந்த நாடு இங்க இருக்கு. அந்த நம்ம இந்தியா இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ, பகுதியாகன்னா பாதியாவது அந்த நாடு வந்து இந்த 2 ரேகைக்கு இடையில வரணும். முழுமையாகவோ, பகுதியாகவோ கடகரேகைக்கும், மகர ரேகைக்கும் இடையில உள்ள நாடுகளோட கூட்டமைப்பு தான் இந்த சோலார் கூட்டணி. ஏன்னா, அங்கேதான் சூரிய வளம் வந்து எப்போதுமே கிடைச்சுக்கிட்டு இருக்கும். சோ நீங்க அந்த பனிப்பிரதேசங்கள்ல சேர்த்து நம்ம சோலார் வந்து உற்பத்தி செய்ய முடியாது இல்லையா? சோலார் எனர்ஜி. சோ அந்த மாரி இந்த கடகரேகைக்கும், மகர ரேகைக்கும் இடைப்பட்ட சோலார் சூரிய வளங்களை அதிகமாக கொண்டுள்ள நாடுகள தான் இந்த பட்டியல இந்த சோலார் கூட்டணியில சேர்ப்பாங்க. அந்த நாடுகளோட கூட்டமைப்பு தான் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது. இந்த சோலார் அலையன்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ள சூரிய ஆற்றல் மூலமா $1000 பில்லியன் முதலீட்ட உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே 2030ஆம் ஆண்டுக்குள்ள 1000 ஜிகாவாட் சூரிய ஆற்றல் திறனை உருவாக்குறதுக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த சோலார் கூட்டணிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015ஆம் ஆண்டு பாரிஸ்ல வந்து மாநாடு நடைபெறுதில்லை, பருவநிலை மாற்ற மாநாடு ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. 2015ல பாரிஸ்ல நடந்திருக்கும். அந்த மாநாட்டுல தான் தொடங்கியிருப்பாங்க இந்த சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறத. இதோட ஹெட் குவார்டர் வந்து நம்ம இந்தியால ஹரியானால குருகிராம்ல அமைச்சிருக்காங்க. சரி நெக்ஸ்ட் மண்டல கிராம வங்கிகள். சோ மண்டல கிராம வங்கிகள் சட்டமான 1976 கீழ் தான் மண்டல கிராம வங்கிகள் அப்படிங்கறது நிறுவுறாங்க. அதாவது கிராமப்புறங்கள்ல விவசாயிகள், சிறு தொழில் செய்யறவங்க, ஆஹ் கூலி வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிதி உதவி, கடன் உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மண்டல கிராம வங்கிகள், அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. RRB, ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க் வந்து தொடங்குனாங்க. அதாவது எந்த சட்டத்தின் கீழ்? 1976ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மண்டல கிராம வங்கிகள் சட்டம் அல்லது உங்களுக்கு பிராந்திய ஊரக வங்கிகள் சட்டம் அப்படின்னும் கேட்கலாம். அதுக்கு இன்னும் மண்டலம்னா பிராந்திய அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? சோ இந்த மாதிரியும் கேட்கும். உங்களுக்கு அந்த பேரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியும் கேட்கலாம். பிராந்திய கிராம வங்கிகள்னு கேட்கலாம். அல்லது பிராந்திய ஊரக வங்கிகள் இல்லைன்னா மண்டல கிராம வங்கிகள் அந்த மாதிரி கேட்கலாம். இப்ப எதுக்காக அத பத்தி பாக்குறோம்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 193 வங்கிகள் இருந்திருக்கும். மண்டல கிராம வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அத வந்து ஒரு 3 கட்டமா பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சிருப்பாங்க. ஒண்ணோடு ஒண்ணா. எப்படின்னா, அதோட செயல்திறனை அதிகப்படுத்தணும், செலவ கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு 193 வங்கிகள் இருந்துச்சு. அத 3 கட்டங்களாக ஒருங்கிணைப்பு பணிகள் மேற்கொண்டு 43 வங்கிகளாக ஒருங்கிணைச்சிருப்பாங்க. இப்போ இந்த 43 வங்கிகள இன்னும் ஒருங்கிணைச்சு 28 வங்கிகளாக குறைக்க போறாங்க. இதுக்காக தான் ஒரே நாடு, ஒரே RRB, அதாவது ரீஜினல் ரூரல் பேங்க், அதாவது RRB. ஒரே நாடு, ஒரே மண்டல கிராம வங்கி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. 4வது கட்டமாக இந்த மண்டல கிராம வங்கிகள் 43 வங்கிகள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட 28 வங்கிகளாக மாத்த போறாங்க. இதே மாதிரி ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 2 வங்கிகள் இருந்துச்சு. 2 மண்டல கிராம வங்கிகள். அந்த பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கின்னு சொல்லிட்டு 2 வங்கி இருந்துச்சு. அத பாத்தீங்கன்னா 2019ல 2யும் ஒண்ணா சேர்த்து தமிழ்நாடு கிராம வங்கியாக மாத்திட்டாங்க. அந்த மாதிரிதான் ஏற்கனவே 193 இருந்துச்சு. அத 43ஆ மாத்திட்டாங்க. சாரி 196 இருந்துச்சு. 43ஆ மாத்திட்டாங்க. இந்த 43 இப்போ 28 வங்கிகளாக குறைக்க போறாங்க. ஒரு மாநிலத்துக்கு ஒரு மண்டல கிராம வங்கி அப்படிங்கிற மாதிரி 28 வங்கிகளாக குறைக்க போறாங்க. இந்த மண்டல கிராம வங்கிகள்ங்கிறது மண்டல கிராம வங்கிகள் சட்டம் 1976 கீழ் தான் அமைக்கப்பட்டிருக்கு. கிராம பகுதிகள்ல சிறு விவசாயிகள், வேளாண் தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்களுக்கு கடனுதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கியிருப்பாங்க. இந்த கிராம வங்கிகள் அவங்க கடன் குடுக்குறாங்கன்னா, அதுக்கு நிதி தேவைப்படும் இல்லையா? அந்த நிதியில 50% இந்த கிராமங்களுக்கான நிதியில 50% மத்திய அரசு குடுக்குறாங்க. 35% பொதுத்துறை வங்கிகள் குடுக்குது. மீதமுள்ள 15% நம்ம மாநில அரசு அந்த கிராம வங்கி எங்க செயல்படுதோ அந்த மாநிலமானது குடுக்குது. என்ன சட்டம்? 1976ஆம் ஆண்டு சட்டம். அத மறந்துறாதீங்க.
நெக்ஸ்ட் பொதுநல பயன்பாட்டுக்காக தனியாருக்கு சொந்தமான சொத்துகள் உள்ளிட்ட சமூக வளங்களை மாநில அரசு தன்வசம் எடுத்துக்கொள்ள அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் சட்டப்பிரிவு 39 உட்பிரிவு பி. அதாவது என்னன்னா, இப்போ பரந்தூர் விமான நிலையம் சென்னையில நம்ம தமிழ்நாட்டுல அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். பரந்தூர்ல ஒரு விமான நிலையமானது அமைக்கப்படும்னு. சோ அங்க பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு இடம் தேவைப்படுது இல்லையா நமக்கு? ஏதேனும் ஒரு பொது நல திட்டம் நம்ம இதுல தொடங்குறாங்க. ஏதேனும் ஒரு தொழிற்சாலை அமைக்க போறாங்க, ஒரு விமான நிலையம் அமைக்க போறாங்க, வேற ஏதாவது ஒண்ணு அமைக்க போறாங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும்? அதுக்கான நிலம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ ஒரு நிலத்த சூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்போதுமே நம்ம கையில அந்த ஃபுல் நிலம் ஒரு குறிப்பிட்ட இடத்த சூஸ் பண்றாங்கன்னா, அது பக்கத்துல உள்ள இடத்தெல்லாமே ஒரு கையகப்படுத்துவாங்க. கையகப்படுத்தி தான் அந்த விமான நிலையத்த அமைக்கிறாங்க. அதுக்கான கையகப்படுத்துதல், நில கையகப்படுத்துதல் பணியானது நடைபெறுது அப்படின்னு கூட நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க இல்லையா? அந்த மாரி இப்போ பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள இடங்கள்லாம் பார்க்கும்போது, அங்க பிரைவேட் நிலங்களையும் சேர்க்கிற மாரி தான் இருக்கும். மத்தவங்களுக்கு சொந்தமான நிலத்தையும் நம்ம எடுத்துக்கிற மாரி தான் இருக்கும். அப்படி அவங்களுடைய நிலத்த கையகப்படுத்தும்போது, அதுக்கான ஈக்குவல் அமௌண்டோ இல்லன்னா அதுக்கு ஈக்குவலான இன்னொரு இடத்தையோ வந்து குடுப்பாங்க, அந்த நபர்களுக்கு. சோ, இதுதான் பொது நல பயன்பாட்டுக்காக ஒரு திட்டத்த செயல்படுத்துறதுக்காக, பிரைவேட் நிலத்த, தனியார் நிலத்த வந்து கையகப்படுத்துறாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ. சோ, அப்படி கையகப்படுத்துறதுனால, அ அந்த கையகப்படுத்துறதுக்கான உரிமையை எந்த சட்டப்பிரிவு வழங்குது அப்படின்னா, மாநில அரசுக்கு சட்டப்பிரிவு 39 உட்பிரிவு பி தான் வந்து மாநில அரசுக்கு நிலத்த கையகப்படுத்துவதற்கான உரிமைய வந்து வழங்குறாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா நிலத்தையும் பொது நல திட்டங்களுக்குன்னு சொல்லி நீங்க கையகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஏன் அப்டின்னா, அதாவது இந்த சட்டம் இருக்குல்ல, இந்த பிரிவு இருக்கு இல்லையா? பொதுநல பயன்பாட்டுக்காக நிலத்த கையகப்படுத்துவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அத பத்தி அரசமைப்பு சட்டப்பிரிவு 39 உட்பிரிவு பி, 39 உட்பிரிவு சி-ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அதிகாரத்த பயன்படுத்தி மகாராஷ்டிரா வீட்டு வசதி நகர மேம்பாட்டு ஆணையம் இருக்கு இல்லையா? அவங்க ஒரு சட்டம், நகர மேம்பாட்டு ஆணைய சட்டத்த வந்து இயற்றுறாங்க. அந்த சட்டத்துல 8 ஏ அப்படிங்கிற பிரிவானது சேர்த்திருக்காங்க. இந்த மகாராஷ்டிரா வீட்டு வசதி நகர்ப்புற ஆணைய சட்டத்தோட அ சட்டத்துல 1986ல பார்த்தீங்கன்னா, 8 ஏ அப்படிங்கிற ஒரு பிரிவ சேர்க்கிறாங்க. இந்த 8 ஏ பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல 80% ஒரு மாடி சாரி 70% ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அங்க 70% வந்து மக்கள் குடியேறிட்டாலும், அந்த இடத்த வந்து கையகப்படுத்த முடியும். அப்படின்னு சொல்லி தான் இந்த 8 ஏ பிரிவு வந்து சேர்த்திருப்பாங்க. சோ இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துல வழக்கு போயிருக்கும். அத விசாரிச்ச உச்சநீதிமன்றம், எல்லா சொத்தையும் நீங்க வந்து பொதுநல பயன்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு மாநில அரசு கையகப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இத ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து சிறுபான்மையினர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும், நிர்வாகம் செய்வதற்கும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆர்டிகிள் 30 சட்டப்பிரிவு 30 தான் சிறுபான்மையினர்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாரி கல்வி நிறுவனங்களை நிறுவுறது, நிர்வாகம் செய்யறதுக்கான ஆ உரிமைய வழங்குது. சிறுபான்மையினர் அப்படின்னா, நம்ம இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க சிறுபான்மையினர் யாருன்னா, முஸ்லிம், கிறிஸ்டின், அப்புறம் புத்த மதத்த சேர்ந்தவங்க, சீக்கிய மதத்த சேர்ந்தவங்க, இவங்க எல்லாமே வந்து அதாவது இந்துக்கள தவிர மத்தவங்க எல்லாருமே சிறுபான்மையினர் தான். அந்த சிறுபான்மையினர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி, அவங்க என்ன பண்ணலாம்? ஒரு கல்வி நிறுவனங்கள நிறுவலாம். அதுக்கு வந்து உரிமை வழங்குது சட்டப்பிரிவு 30. இப்ப எதுக்காக அத பத்தி பார்க்கிறோம்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, மதராசாக்களுக்கு அங்கீகாரம் குடுக்கும் வகையில ஒரு சட்டமானது இயற்றியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில 2004ஆம் ஆண்டு ஒரு சட்டம், மதராசா கல்வி வாரிய சட்டம் அப்படிங்கிறது இயற்றியிருப்பாங்க. அந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஆ முஸ்லிம் கல்வியானது வழங்குறாங்க. மதராசா கல்வி அமைப்புகள் இருக்கு இல்லையா? கல்விக்கூடங்கள். அங்க வந்து முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் சம்பந்தமான இஸ்லாமிய கல்வியானது வழங்கப்படுகிறது. இப்ப இந்த சட்டத்தினால அந்த மதராசாக்களுக்கு பார்த்தீங்கன்னா, சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ இதனால நிறைய மாணவர்கள் ஏற்கனவே ஒரு 16,000 மதராசாக்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அந்த 16,000 மதராசாக்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப அங்கீகாரம் கிடைச்சதுனால அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு எதிரா வழக்கு தொடர்ந்திருக்காங்க. சோ வழக்கு தொடர்ந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து ஆ இத வந்து மதராசாக்கள மூடணும்னு சொல்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிருப்பாங்க. 2014ல மதராசாக்கள் சட்டம் இயற்றுறாங்க. ஏன்னா அதன் மூலமாக மதராசாக்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 16,000 மதராசாக்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அங்கீகாரமானது கிடைச்சுச்சு. சோ அதை அடுத்து இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. அத விசாரிச்ச அலகாபாத் உயர்நீதிமன்றம் மதராசாக்கள மூடணும்னு சொல்ட்டு தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க. அத விசாரிச்ச உச்சநீதிமன்றம் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது செல்லும் உச்சநீதிமன்றத்துடைய 2014ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்த மதராசா கல்வி வாரிய சட்டம் அப்படிங்கிறது செல்லும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இது என்ன அந்த ஆர்டிகிள் 30 தான்.
ஆர்டிகல் 30ங்கிறது சிறுபான்மையினர்கள் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கல்வி நிறுவனங்களை நிறுவலாம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 30ல குறிப்பிட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால இது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து அலகாபாத் நீதிமன்றத்தோட தீர்ப்பை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து மதராசா அப்படிங்கிறது ஒரு அரபி வார்த்தை. இதோட பொருள் என்னன்னா கல்விச்சாலை. இஸ்லாமிய மத கல்வியானது இங்க மதராசாக்கள்ல வழங்கப்படுகிறது. அடுத்து உலகின் மிக உயரமான மகாத்மா காந்தி சிலை அப்படிங்கிறது ஹைதராபாத்ல நிறுவுறாங்க. ஹைதராபாத்ல அமைக்கப்படும் சொல்லிட்டு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது உலகிலே மிக உயரமான மகாத்மா காந்தி சிலை இப்ப அமைக்க போறாங்க. அப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா உலகிலே மிக உயரமான மகாத்மா காந்தி சிலை பீகார்ல இருக்கு. பீகார்ல பாட்னால 2013ல தொடங்கியிருப்பாங்க. திறந்து வச்சிருப்பாங்க. அதை விட உயரமா இப்ப அமைக்க போவதா தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே உள்ள இந்த பீகார்ல உள்ள இந்த சிலையோட உயரம் எவ்வளவு அப்படின்னா 72 அடி. இப்போ தெலுங்கானால தானே அமைக்க போறாங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி, ஆளுநர் வந்து ஜிஷ்ணு தேவ் வர்மா. எல்லை சாவடி. இந்தியா பூடான் எல்லை சாவடியானது இப்போ திறந்து வச்சிருக்காங்க. இப்போ அசாம்ல பாத்தீங்கன்னா இந்தியா பூடான் இணைந்து ஒரு எல்லைச்சாவடியை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அத பத்தி பார்க்கலாம். அதாவது பூடானுக்கு ஒரு நபர் செல்லணும், வெளிநாட்டை சேர்ந்தவங்க போகணும் அப்படின்னா அதுக்கு 2 வழிதான். ஒண்ணு வந்து வான்வழி, பரோ சர்வதேச விமான நிலையம் மூலமாக செல்லலாம். அல்லது ஜெய்கான் பியூன் ஷோலிங் நில எல்லை வழியாக அவங்க செல்ல முடியும். இந்த 2 வழிதான் இருக்கு. இப்போ நில வழியாக செல்றாங்களே வெளிநாட்டை சேர்ந்தவங்க நில வழியாக செல்வதற்காக இப்போ எல்லை சாவடியை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்தியா பூடானுடைய எல்லையில. இந்தியா பூடானுடைய எல்லையில அசாம்ல இந்த முதல் ஒருங்கிணைந்த இந்தியா பூடான் எல்லையில் முதல் ஒருங்கிணைந்த எல்லை சாவடிங்கிறது ஓபன் பண்ணிருக்காங்க. அது அசாம் மாநிலத்துல இருக்கு. சரி, பூடானுடைய பிரதமர் ஷெரிங் டாப்கே எல்லை சாவடி வந்து அவரும் அவருடைய முன்னிலையில அசாம் மாநிலத்துடைய ஆளுநரான லக்ஷ்மண் ஆச்சாரியா இவங்களும் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த எல்லை சாவடியை திறந்து வச்சிருக்காங்க. அசாம்ல எங்க அமைக்கப்பட்டிருக்கு இந்த எல்லை சாவடி அப்படின்னு கேட்டீங்கன்னா தராங்கால அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு 2 எல்லை சாவடி அமைக்கிறதுக்கு 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பாங்க, இந்தியாவும் பூடானும். அதுல முதல் எல்லை சாவடி தராங்கால அமைச்சிருக்காங்க. அடுத்து 2வது எல்லை சாவடி அப்படிங்கிறது சம்துருப் ஜோங்கர்ல வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பூடானு போகிறதுக்கு 2 வழிதான் இருக்கு. வான்வழி, இன்னொன்னு வந்து நிலவழியாக. நிலவழியாக போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லை சாவடியானது அமைச்சிருக்காங்க தராங்கா பகுதியில, அசாம் மாநிலத்துல. இது வந்து இந்தியா பூடான் எல்லையில அமைச்சிருக்க. இன்னொன்னு வந்து சம்துருப் ஜோங்கர் பகுதியில அமைக்க போறாங்க. அடுத்த உச்சநீதிமன்ற கோடை விடுமுறை காலம். அந்த கோடை விடுமுறை காலம் உச்சநீதிமன்றத்துல எப்போதுமே விடுவாங்க. அந்த கோடை விடுமுறை காலம் அப்படிங்கிறது கோடை விடுமுறை காலம்னு அழைக்கப்படாம இனிமே பகுதி அளவு பணி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி விதிமுறைகள்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 2013ஆம் ஆண்டின் உச்சநீதிமன்ற விதிமுறைகள்ல இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சேஞ்ச் பண்ணி 2024 உச்சநீதிமன்ற 2வது திருத்த விதிமுறைகள் 2024 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலதான் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இனிமே கோடை விடுமுறை நாள்ங்கிறது பகுதி அளவு பணி நாள்னு அழைக்கப்படும். இன்னொன்னு இந்த விடுமுறை கால நீதிபதி வந்து இனிமே நீதிபதினே அழைக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பகுதி அளவு நீதிமன்ற பணி நாள் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த கோடை விடுமுறை நாள். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, பகுதி அளவு பணி நாள் சொல்லி மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிபதி அந்த லீவ் டைம்ல ஒர்க் பண்றாங்களே நீதிபதி, இனிமே அவங்க வந்து விடுமுறை கால நீதிபதினு அழைக்கப்படாம நீதிபதினே அழைக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விடுமுறை காலம் பாத்தீங்கன்னா 95 நாட்களுக்கு அவங்களுக்கு விடுமுறை காலம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் நிர்ணயிப்பா, எத்தனை நாட்களுக்கு விடுமுறைன்னு சொல்லிட்டு யார் நிர்ணயிப்பாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நிர்ணயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீதித்துறை அருங்காட்சியகமானது டெல்லியில திறக்கப்பட்டிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஏஐல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியும் அதுல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழக்குரைஞர், ஏஐ வழக்குரைஞரும் அங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது நீங்க சட்ட சம்பந்தமான கொஸ்டின் கேக்குறீங்கன்னா அவங்க சட்டப்பிரிவுகள் சம்பந்தமாக பதிலளிக்கும் வகையில. இத வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்போ இருந்த நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அவர்கள் ஓபன் பண்ணிருக்காரு. அடுத்து முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் அடங்கிய சிறப்பு படை பிரிவை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. எந்த படையில அப்படின்னா சிஐஎஸ்எஃப். சிஐஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ், அதாவது மத்திய தொழிலக காவல் படை. இதுல பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க. சிஐஎஸ்எஃப்ல வந்து பெண்கள் இருக்காங்க. இந்த படை பிரிவுகள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பிரிவு இருக்கும் இல்லையா, அதுல வந்து பெண்கள் மட்டும் முழுக்க முழுக்க இப்ப ஏற்கனவே பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. இப்போ பெண்கள் மட்டுமே அடங்கிய ஒரு முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே அடங்கிய ஒரு படை பிரிவை சிஐஎஸ்எஃப்ல உருவாக்குறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க. அதன்படி 1025 பெண்கள் கொண்ட ஒரு படைப்பிரிவானது சிஐஎஸ்எஃப்ல இப்ப உருவாக்கப்பட்டிருக்கு. மகிழா பெட்டாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் மட்டும் அடங்கிய படைப்பிரிவு 1025 பேர் உள்ள அனைத்து பெண்கள் படைப்பிரிவானது சிஐஎஸ்எஃப்ல இப்ப உருவாக்கப்பட்டிருக்கு. சிஐஎஸ்எஃப் ஒர்க் என்ன அப்படின்னா
முக்கியமான பிரமுகர்கள், விஐபி, பாதுகாப்பு நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா? அதுக்கான பாதுகாப்பு வழங்குறது. இப்போ தில்லியில உள்ள புதிய நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா? கட்டடம் அதுக்கு. அடுத்து மெட்ரோ ரயில் நிலையங்கள், நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள், இது போன்றவற்றிற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய பணியை இந்த சிஐஎஸ்எஃப் மேற்கொள்ளுது. சிஐஎஸ்எஃப்ல சுமார் 1.80 லட்சம் காவலர்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ முழுக்க முழுக்க பெண்கள் அடங்கிய ஒரு படைப்பிரிவானது உருவாக்கப்பட்டிருக்கு. சிஐஎஸ்எஃப்ல 1025 பெண்கள் வந்து அதுல இருக்காங்க. சரி. சிஐஎஸ்எஃப் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா, 1969ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி. அடுத்து தேசிய தேர்வுகள் முகமையால் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தங்கள். அதாவது இப்போ என்டிஏ நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி இருக்கு இல்லையா? டெஸ்டிங் ஏஜென்சி. அதாவது அதுதான் தேசிய தேர்வு முகமை என்டிஏன்னு சொல்லுவோம். அந்த என்டிஏ சார்புல நீட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் இந்த மாரி நுழைவுத் தேர்வுகள் அப்படிங்கிறது நடத்துறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாம்ல நீட்ல போன வருஷம் நடந்ததுல பார்த்தீங்கன்னா, முறைகேடுகள் நடந்திருக்கும். நெட் எக்ஸாம்ல முறைகேடு நடந்து அந்த எக்ஸாமே பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாரி முறைகேடுகள் தொடர்ந்து நடக்கும். அந்த போட்டித் தேர்வுகள்ல அந்த நுழைவுத் தேர்வுகள்ல நடக்கக்கூடிய முறைகேடுகள வந்து எப்படி நம்ம தடுக்கலாம்? அப்படிங்கிறது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக ராதாகிருஷ்ணன் முன்னாள் இஸ்ரோவுடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில ஒரு குழுவானது அமைச்சிருப்பாங்க. 7 பேர் கொண்ட குழு. அந்த குழு வந்து அவங்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிச்சுட்டாங்க. அதாவது எக்ஸாம வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். இன்னொன்னு தேர்வு மையங்கள் ஒரு 1000 தேர்வு மையங்கள முதல் கட்டமாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறைய பரிந்துரைகள அவங்க வழங்கியிருப்பாங்க. அடுத்து இந்தியாவின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் ஹரியானால ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹரியானால ஓபி ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகத்துல தான் இந்த முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம்ங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இத மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நவம்பர் 26. சரி அடுத்து 10,000 சதுர அடி பரப்பளவுல இந்த அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பழங்குடியினர் கௌரவ தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாள் தான் பழங்குடியினர் கௌரவ தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம். பிர்சா முண்டா பாத்தீங்கன்னா, தர்தி ஆபா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. தர்தி ஆபா அப்படின்னா நிலத்தின் தந்தை அப்படிங்கிறது அதோட மீனிங். ஆ இவர இவருடைய பிறந்த நாள் எப்போன்னா நவம்பர் 15ஆம் தேதி. நவம்பர் 15ஆம் தேதி தான் நம்ம பழங்குடியின கௌரவ தினமாக செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2021ல பிரதமர் மோடி அறிவிச்சிருப்பாங்க. அதன்படி ஒவ்வொரு வருஷமும் அந்த நவம்பர் 15 பழங்குடியினர் கௌரவ தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம். சரி இவருடைய பெயர்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு தினமும் அதாவது ஒரு ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க. தர்தியாபா பழங்குடியின கிராம முன்னேற்ற திட்டம் சொல்ட்டு. தர்தியாபா பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டம். நிலத்தின் தந்தை பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம கேட்கலாம். ஏன்னா தர்தியாபானா நிலத்தின் தந்தை. சரி இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அக்டோபர் 2ல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில தொடங்கி வச்சிருக்காங்க. ஹசாரிபாக்ல. இது எதுக்காகன்னா, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள் இருக்கு இல்லையா? அத வந்து முன்னேற்றணும். அதாவது பழங்குடியின கிராமங்கள முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஒரு 65,000 பழங்குடியின கிராமங்கள அங்க உள்ள உள்கட்டமைப்ப மேம்படுத்தி அவங்களுக்கான வசதிகள ஏற்படுத்தி குடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். இதே மாரி பிரதமரின் பழங்குடியின ஆதிவாசி நியாய மகா அபியான் பிஎம் ஜன்மன் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா பிவிடிஜி குரூப்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். பிவிடிஜி குரூப்ஸ்னா பர்ட்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஒரு 75 பிவிடிஜி குரூப்ஸ் இருக்காங்க. அதாவது அடர்ந்த வனப்பகுதியில வாழக்கூடிய பழங்குடியினத்த தான் பழங்குடியினத்த சேர்ந்தவங்கள தான் நம்ம பிவிடிஜி குரூப்ஸ்ன்னு சொல்றோம். அவங்க 75 குரூப்ஸ் இருக்காங்க இந்தியால. அவங்களுக்கு அடிப்படை தேவைகள குடுக்குறது, அவங்களுக்கு கல்வி வழங்குறது, அவங்களுக்கு சாலை போக்குவரத்து, சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர்றது, வீடுகள் அமைச்சு தர்றது, வீடுகள்ல சூரிய மின்சாரம் வழங்குறது, தொலைத்தொடர்பு நெட்வொர்க் கனெக்ஷன் குடுக்குறது, அவங்களுக்கான தொழில் தொடங்குறதுக்கான தொழிற்பயிற்சி குடுக்குறதுன்னு சொல்ட்டு, பல்வேறு வசதிகள், அடிப்படை வசதிகள அவங்களுக்கு வழங்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிரதமரின் பழங்குடியின ஆதிவாசி நியாய மகா அபியான். அதாவது பிஎம் ஜன்மன் ஸ்கீம் அப்படிங்கிறது 2023 நவம்பர் 15. நவம்பர் 15ங்கிறது என்னது? பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாள். அததான் நம்ம பழங்குடியினர் தினமாக செலிப்ரேட் பண்றோம். அதாவது பழங்குடியின கௌரவ தினமாக. அந்த டேட்ல தான் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த ஸ்கீம. ஜார்க்கண்ட் மாநிலத்துல, குந்தில. அடுத்து கடலோர கிராமங்களுக்கு யுனெஸ்கோவின் சுனாமி தயார் நிலை அங்கீகாரம். இப்போ ஒடிசா மாநிலத்துல இருக்கு இல்லையா? ஒடிசா மாநிலத்துல கூடிய அந்த கடலோர பகுதியில உள்ள கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சுனாமி தயார் நிலை அப்படிங்கிற அங்கீகாரமானது வழங்கப்பட்டிருக்கு. ஒடிசால ஒரு 24 கடலோர கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்களுக்கு யுனெஸ்கோ அரசுகளுக்கு இடையிலான கடல்சார் ஆணையம் வந்து இப்போ இந்த சுனாமி தயார் நிலை அப்படிங்கிற அங்கீகாரத்த வழங்கியிருக்காங்க. சுனாமி ஏற்படுதுன்னா அதுக்கான தயார் நிலைகள், அதுக்கடுத்து அத எதிர்கொள்றது, இது போன்ற நோக்கத்துல தான் இந்த சுனாமி தயார் நிலை அப்படிங்கிற அங்கீகாரமானது ஒடிசால உள்ள 24 கடலோர கிராமங்களுக்கு வழங்கியிருக்காங்க.
சரி, குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை அத பார்க்குறோம் இல்லையா? அதுல நெய்தல் மீட்சி இயக்கம் தான் இந்த ஸ்கீம் டிஎன் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருக்காங்க. கடலோர வளங்கள பாதுகாக்கணும், கடலோர மக்களுடைய வாழ்வாதாரத்த மேம்படுத்தணும், பல்லுயிர் பெருக்கத்த மேம்படுத்தணும். இது போன்ற காரணங்களுக்காக அந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது. இப்போ ஒடிசால 24 கடலோர கிராமங்களுக்கு சுனாமி தயார் நிலை அப்படிங்கிற அங்கீகாரமானது குடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவின் தனிநபர் கரியமில வாயு உமிழ்வு 2.9 டன்னா இருக்கு. ஒரு தனிநபர் வந்து கரியமில வாயு நம்மளும் தானே ஆக்ஸிஜன் ஏற்றுக்கொண்டு கார்பன் டை ஆக்சைட ரிலீஸ் பண்றோம் இல்லையா? நம்மளுமே கரியமில வாயு இன்கிரீஸ் பண்றதுக்கான ஒரு சோர்ஸா தான் நம்ம இருக்கோம். சரி, நம்ம இந்தியால ஒரு தனிநபர் வந்து கரியமில வாயு எவ்வளவு உமிழ்வு பண்றாங்கன்னா 2.9 டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வேஸ்ட்டா இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடுற பொருள வேஸ்ட் பண்ணாலுமே கரியமில வாயு அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. சோ நெறைய வகைகள்ல ஒரு தனி மனிதர்னால எவ்வளவு கரியமில வாயு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா 2.9 டன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. உலகளாவிய சராசரி உலக அளவுல தனிநபர் அப்படி பாத்தீங்கன்னா 6.6 டன் உலக அளவுல ஒரு தனிநபர் எடுத்துக்கிட்டோம்னா. சோ அவ மொத்தமா பாத்தீங்கன்னா உலகளாவிய சராசரியை விட நம்ம கம்மி தான். 2.9 டன் தான் நம்ம ரிலீஸ் பண்றோம். சரி. அடுத்து உலகின் அந்த கரியமில வாயு உள்ளிட்ட பசுமை இல்ல வாயுக்கள ரிலீஸ் பண்றதுல உலகின் 3வது பெரிய நாடாக நம்ம இந்தியா இருக்கு. சோ வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக நம்ம இந்தியா 4த் பிளேஸ்ல இருக்கு. 2070ஆம் ஆண்டுக்குள்ள இந்த கரியமில வாயு வந்து சமநிலைக்கு கொண்டு வரணும். அதாவது கரியமில வாயு உமிழ்வ சமநிலைக்கு நெட் ஜீரோவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் 2070க்குள்ள. 2030க்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடையறதுக்கு நம்ம இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். அடுத்து அதிக நிலக்கரி இருப்பு கொண்ட 10 நாடுகள்ல ஒண்ணாகவும் இந்தியா வந்து இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நீங்க இப்ப உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக நம்ம இந்தியா வந்து முதலிடத்துல இருக்கு. சரி, கடந்த நிதியாண்டு, அதாவது கடந்த நிதியாண்டுக்கு முன்னாடி நிதியாண்டு 2023 டு 24ஆம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா, எவ்வளவுக்கு பால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குன்னா 23.93 கோடி டன் வந்து பால் உற்பத்தி செஞ்சிருக்கு. சோ அது வந்து அதுக்கு முன்னாடி நிதியாண்ட விட 4% இன்கிரீஸ் ஆயிருக்கு பால் உற்பத்தின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2022, 23ல 23.06 கோடி டன்னு. இங்க 23.93 இங்க 93 இங்க 06 தான் இருக்கு. சரிங்களா? இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ 4% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு 2023 to 24ஆம் நிதியாண்டுலன்னு சொல்லியிருக்காங்க. உலகிலே அதிகமா பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக நம்ம இந்தியா தான் இருக்கு. ஆபரேஷன் ஃப்ளட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதன்படி தான் பால் உற்பத்தி அதிகரிச்சிருக்கும். அதுதான் நம்ம வந்து பால் புரட்சி, அதாவது வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்றோம். சரியா? சரி, 2022 to 23ல ஒரு நபருக்கு தினசரி கிடைக்கக்கூடிய பால், சராசரி பாலோட அளவு 459 கிராமா இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 500 கிராமுக்கு ஒரு 31 கிராம் தான் கம்மியா இருக்கு அந்த மாரி. சரியா? பாலோட அளவு 459 கிராமா இருக்கு. 2023 to 24ல பாத்தீங்கன்னா, அது 471 கிராமாக அதிகரிச்சிருக்கு தனிநபர் நுகர்வு அப்படின்னு. அடுத்து கடந்த நிதியாண்டுல உலகின் சராசரி பால் உற்பத்தி. இதுல கடந்த நிதியாண்டு சொல்றது 2023 to 24 பால் உற்பத்தி வளர்ச்சி அப்படிங்கிறது 2% இருந்துச்சு. அதாவது 2022 to 23. இதுல வந்து 2023 to 24 பால் உற்பத்தி வளர்ச்சி 2% இருந்துச்சு. இப்போ 6% அதிகரிச்சிருக்கு 2023 to 24ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தேசிய பால் தினம் அப்படிங்கிறது நவம்பர் 26ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். ஐக்கிய நாடுகள் அமைதி ஆணையத்தின் உறுப்பினராக இப்போ 31 நாடுகள் சேர்ந்திருக்காங்க. அதுல ஒரு நாடா நம்ம இந்தியாவும் இடம்பெற்றிருக்கு. ஐக்கிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் அமைதி ஆணையத்துல 31 உறுப்பு நாடுகள் இருக்கு. இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 2025 டு 26ஆம் ஆண்டுக்கான உறுப்பினராக இந்தியாவை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே 2024 டு 25க்கான உறுப்பினராக இந்தியா இருக்கு. இப்போ அதோட பதவிக்காலம் முடிவடைய போகுது டிசம்பர் 30ஆம் தேதியோட 31ஓட. சோ அதுக்கு அடுத்த வருஷமும் 2025 டு 26ஆம் ஆண்டு வரைக்கும் மறுபடியும் கன்டின்யூ பண்றதுக்கு இந்தியா வந்து உறுப்பினராக கன்டின்யூ பண்ற வகையில தேர்வு செஞ்சிருக்காங்க உறுப்பினரா. இப்போ ஐநா அமைதி உருவாக்க ஆணையம், இந்த ஆணையம் இருக்கு இல்லையா? அமைதி ஆணையத்துல தானே உறுப்பினரா இந்தியா சேர்த்திருக்காங்க. இந்த அமைதி ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போர்னால, வன்முறையினால பாதிக்கப்பட்ட நாடுகள்ல போய் ஹெல்ப் பண்றது. மறுபடியும் அங்க அமைதி நிலை வந்து கொண்டு வருவதற்கான உதவிகளை அவங்க வழங்கிட்டு வராங்க. இந்த அமைதி ஆணையத்துல எந்த நாடுகள உறுப்பினர்களா சேர்ப்பாங்க அப்படின்னா, ஒரு படை படை ரீதியாகவோ அல்லது நிதி ரீதியாகவோ பங்களிப்பு ஆற்றக்கூடிய நாடுகள தான் சேர்ப்பாங்க. அமைதி உருவாக்குறதுக்காக நிதி குடுக்கலாம். இல்லன்னா அவங்களுடைய படை வீரர்கள வழங்கலாம் அமைதி ஆணையத்துக்கு. அந்த நாடுகள தான் சேர்ப்பாங்க. சோ நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா, படைகள பகிரக்கூடிய நாடாக நம்ம இந்தியா இருக்கு. சோ நம்ம நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு சுமார் 6000 ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த ஐநா அமைதி ஆணையத்துல
சேர்ந்து ஒரு லெபனான், மத்திய கிழக்கு, சோமாலியா, அபே, சூடான் இந்த மாதிரியான நாடுகள்ல அமைதி பணியில ஈடுபட்டு வராங்க. இப்போ துரதிருஷ்டவசமா பாத்தீங்கன்னா, அங்க உள்ள பணியாற்றவங்கள்ல 180 இந்திய வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. 16வது நிதி ஆணையம் அரவிந்த் பனகாரி அவர்கள் தலைமையில தான் 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வரி வருவாய் அதிகமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்குது. ஆனா அதிகமான செலவு யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு தான் இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிதி ஆணையம் அமைச்சு, மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருவாயில எவ்வளவு பெர்சன்டேஜ் மாநில அரசுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்றாங்க நிதி ஆணையம். நிதி ஆணையம் ஆய்வு செஞ்சு, அவங்க பரிந்துரைய வழங்குனதுக்கு அப்புறம் அவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பகிர்வு பகிர்ந்து அளிக்கிறாங்க. இப்ப லாஸ்ட்டா 15வது நிதி ஆணையம் என்.கே. சிங் தலைமையில அமைச்சிருப்பாங்க. அந்த ப 15வது நிதி ஆணையம் வந்து மாநிலங்களுக்கு 41% பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. அந்த பரிந்துரைப்படி தான் இப்போ மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில 15% சாரி 41% வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு வருது. சோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்காக இப்போ 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க அரவிந்த் பனகாரியா அவர்கள் தலைமையில. சோ அரவிந்த் பனகாரியா அவர்கள பத்தி பார்த்தோம்னா, இவர் வந்து நிதி ஆயோக் இருக்கு இல்லையா? நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக 2015ல இருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு. இவரு இந்தியா, அமெரிக்க பொருளாதார நிபுணர் தான் இந்த அரவிந்த் பனகாரியா. சோ இவர் தலைமையிலான இந்த குழு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிடர் எல்லாம் ஏற்படுது இல்லையா? இந்த பேரிடரையும் ஆய்வு செஞ்சு, அதுக்கு எவ்வளவு நிதி குடுக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க ஆய்வு செய்வதாக தெரிவிச்சிருப்பாங்க. சரி இப்போ லாஸ்ட்டா 15வது நிதி ஆணையம் வந்து என்.கே. சிங் தலைமையில அமைச்சிருப்பாங்க. அவங்க வந்து 41% வரி பகிர்வு செய்யலாம்னு சொல்லிட்டு பகிர்ந்தளிச்சிருப்பாங்க. அதாவது பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. சோ இந்த பரிந்துரைங்கிறது பாத்தீங்கன்னா 2026 ஏப்ரல் 1 வரைக்கும் செயல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த 16வது நிதி ஆணையம் என்ன பரிந்துரை அளிக்கிறாங்களோ, அதன்படிதான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து வரி பகிர்வு அப்படிங்கிறது நடக்கும். நெக்ஸ்ட் இந்த 16வது நிதி ஆணையத்துல உறுப்பினர்களாக யார் யார் இருக்காங்க அப்படின்னா, அஜய் நாராயண் ஜா, ஆனி மேத்யூ ஜார்ஜ், அப்புறம் மனோஜ் பாண்டா, சௌமியா காந்தி கோஷ் இவங்கெல்லாம் தான் நிதி ஆணையம் 16வது நிதி ஆணையத்துடைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. உறுப்பினர் இந்த நிதி ஆணையத்துடைய செயலராக ரித்விக் ரித்விக் பாண்டே நியமிக்கப்பட்டிருக்காங்க. இணை செயலராக ராகுல் ஜெயின் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. நிதி ஆணையம். நிதி ஆணையத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவின் 280ன் உட்பிரிவு 1ன் படி தான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவ மத்திய மாநில அரசுக்கிடையே வந்து நிதி பகிர்வு எவ்வளவு பெர்சன்டேஜ் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள் 280 சப் கிளாஸ் 1ல தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நிதி ஆணையம் 1951ல அமைச்சிருக்காங்க. யாருடைய தலைமையில அப்படின்னா கே.சி. நியோகி தலைமையில தான் முதல் நிதிக்குழு அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க. நிதி ஆணையம் அப்படின்னு கேட்பாங்க. நிதிக்குழு அப்படின்னு கேட்கலாம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதுக்கு. இது ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பு. 5 பேர் இருப்பாங்க இதுல. ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு 5 நபர்கள் இருப்பாங்க. இவங்க நிதி ஆணையத்துடைய பணிகள் சம்பந்தமாகவும், அவங்களுடைய பரிந்துரைகள் சம்பந்தமாகவும் எந்த ஆர்டிகிள்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா, சட்டப்பிரிவு 281. 280ங்கிறது நிதி ஆணையம் பத்தி சொல்லக்கூடியது. அதோட பரிந்துரைகள், அவங்களோட பணிகள் சம்பந்தமா 281ல குறிப்பிடப்படுது. லாஸ்ட்டா 15வது நிதி ஆணையத்தோட தலைவரா என்.கே. சிங் வந்து இருந்திருப்பாரு. 2017ஆம் ஆண்டு அந்த 15வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. இதோட செயல்பாட்டு காலம் இவங்க வந்து 2020 டூ 25ஆம் ஆண்டு வரைக்கும் இவங்களுடைய பரிந்துரைகளானது செயல்பாட்டுல இருக்கும். அதாவது 2020 டூ 21லேருந்து 2025 டூ 26ஆம் நிதியாண்டு வரைக்கும் இவங்களுடைய பரிந்துரைகளானது செயல்படுத்தப்படும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா 2026 டூ 27லேருந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து 16வது நிதி ஆணையம் என்ன பரிந்துரை குடுக்குறாங்களோ அது வந்து செயல்படுத்தப்படும். அடுத்து போபால் விஷவாயு கசிவு. இது எப்போ நடந்துச்சுன்னா 1984ஆம் ஆண்டு. போபால்ங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கு. மத்திய பிரதேச மாநிலத்துல 1984ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்ன ஆயிருக்குன்னா, அங்க ஒரு தொழிற்சாலை இருக்கு. யூனியன் கார்பைடு அப்படிங்கிற தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில பார்த்தீங்கன்னா, மெத்தில் ஐசோசயனைடு அப்படிங்கிற ஒரு விஷவாயு அப்படிங்கிறது கசிஞ்சிருக்கும். 1984ல டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கும், 3ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட டைம்ல அதாவது ஆ விடிய காலை அப்படின்னு சொல்லுவாங்க. விடிய காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 4:00, 2:00 அந்த மாரி டைம்ல நெனைக்கிறேன். ஸோ அப்போ எல்லாருமே மேக்ஸிமம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் எந்திரிச்சு நடமாடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த மெத்தில் ஐசோசயனைடு ரிலீஸ் ஆகி, விஷவாயு கசிவு அப்படிங்கிற விஷவாயு வந்து கசிஞ்சு, நெறைய பேர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம. சோ அது ஒரு பெரிய தொழிலக விபத்தாக கருதப்படுகிறது. உலக அளவுல ஒரு மிகப்பெரிய தொழிலக விபத்தா. சுமார் 3000 பேர் அதாவது 5000 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. 1,00,000க்கும் மேல உள்ளவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷவாயு கசிவினால. இப்ப ரீசென்ட்டா கூட இந்த விஷவாயு கசிவு 40 வருஷத்துக்கும் மேல ஆயிருச்சு. இந்த பாதிப்பு நடந்து.
இப்பதான் அதோட கழிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அந்த தொழிற்சாலையிலேருந்து அகற்றி, பீரம்பூர் பகுதிக்கு தொழிலக அழிப்பு ஆலைக்கு கொண்டு போய் அங்க எரிச்சிருக்காங்க எல்லா கழிவையும். இப்ப எரிச்சு அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா? அது வந்து மணலுக்கு அடியில வந்து புதைக்கப்படும் அப்டின்னும் சொல்லியிருக்காங்க. சரி இதோட முடியுது.